ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே உங்களை இந்த விலாகில் சந்திப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஸோ அதே மாதிரி பொங்கல் செலிப்ரேஷனுக்கு மறுபடியும் உங்களை சந்திச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளுக்கான விலாக் தான். பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே எழுந்துச்சி 5 o'clock எல்லோரும் எழுந்துட்டாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் டைம்னால் எல்லாருமே வில்லேஜ் சைடு 5 o'clock மேலே எழுந்துடுவாங்க. ஸோ எல்லோரும் சாணம் தெளித்து கோலம் போட்டுருவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நாங்களும் சாணமெல்லாம் தெளித்து கோலம் போட்டிருந்தோம். ரங்கோலி அண்ட் பானை கோலம்லாம் போட்டிருந்தோம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லோரும் குளிச்சுட்டு 1 by 1 அப்படியே சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே பொட்டு வைக்காமவே இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தம்பிக்கு குளிப்பாடுறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் நேரம் சாப்பாடு ஆப்பிள் ஸ்ட்ரீம் பண்ணி குக் பண்ணிவிட்டு அவனுக்கு வேக வச்சு ஊட்டி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்ததுமே அவனுக்கு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணி விட்டாச்சு. ஸோ நாங்களும் எல்லோரும் கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது நாங்கள் பொங்கலுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தது. ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணி ஈவினிங் கிட்டே போய் பொங்கல் வச்சுட்டு வரணும். எங்கள் வில்லேஜ் சைடெல்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, பொங்கல் கோயில்கிட்ட போய் ஏதாச்சும் கோயில்கிட்ட இருந்ததுன்னா அங்கே போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வரைக்குமே அது மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எப்போவுமே காலையில் டைம் போக மாட்டோம். ஒரு ஈவினிங் டைம் கிட்டே போய் சாமிக்கிட்ட பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். உங்கள் ஊரில் எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க பொங்கல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான், என்னோடய அத்தை, அப்புறம் என்னோடய 2 ஓரகத்திங்க, அப்புறம் என்னோடய மூத்தார், அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லோரும் போய் ஃபேமிலியோட பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அந்த நாள். எங்களுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் பூஜை பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதை எல்லாமே பூஜை பண்ணி அன்றைக்கான டே இப்படியே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கான டே எங்களுக்கு சிம்பிளாக தான் போச்சு. மறுநாள் தான் நாங்கள் நோம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுப்போம். ஸோ அது மாதிரி தான் நாங்கள் எடுப்போம். பானை நாங்கள் விருப்பப்பட்டால் வைப்போம், அப்படி இல்லாட்டி நாங்கள் பானை வைக்க மாட்டோம். ஸோ நீங்கள் பானை வைப்பீங்களான்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டே விலாகாக தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே விடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலம் மாவெல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு ஸோ ஃபஸ்ட் டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டேவும் செகண்ட் டேவும் அதே மாதிரி தான் ஆச்சு. பட் கொஞ்சம் ஒர்க்காக இருந்தது. ஏன்னா நாங்கள் நோன்பு எடுக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக எல்லாமே சமையலெல்லாம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ 1 by 1 உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஸோ இதுதான் நாங்கள் போட்டிருந்த கோலம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் தான் போட்டிருந்தேன். அப்படியே கொஞ்சம் வீட்டில் துணியெல்லாம் துவைக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு குளித்து முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அப்படியே சாப்பாடு செய்யணும் இல்லைங்களா சாமிக்காக. அதனால் குளிச்சுட்டு எல்லோரும் ரெடியாகி சாப்பாடு செய்கிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு பணியாரம் தான் செஞ்சுருந்தோம். பணியாரம் சாமிக்கு செய்கிறதுக்காக நோம்பில் வச்சு கும்பிடுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக பணியாரம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம், சாப்பாடு, சாம்பார் எல்லாம் செஞ்சிட்டு ரசம் எல்லாமே செஞ்சிட்டாங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பொரியல் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கேப்சர் பண்ண முடியல, பிஸியாக இருந்ததுனால ஏதோ என்னால் முடிஞ்சதை கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் வடைக்கெல்லாம் தட்டை வடைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி அப்படியே ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ சாமிக்கு வச்சதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மதிய டைமில் பூரி தான் போட்டுக்கிட்டோம். பூரி போட்டுட்டு சாம்பார் வந்து தக்காளி சட்னி தான் வச்சுக்கிட்டோம். ஸோ பசங்களுக்கும் அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். ஸோ என்னோடய மாமனார் தான் நோன்பு ஃபாஸ்டிங் வந்து இருந்தாங்க. ஸோ எங்களால் இருக்க முடியாது. ஏன்னா என்னோடய 2 ஓரகத்திலும் ஒருத்தர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து குழந்த பெற்றிருக்காங்க. ஸோ நானும் என்னோடய டெலிவரி ஆகிருக்கு, எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னோடய மாமியாருக்கும் சுகர் இருக்குல்ல, ஸோ அதனால் அவங்களும் இருக்க முடியாதுன்னு என்னோடய மாமனார் தான் இருந்தாங்க. அவங்க தான் டே ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காஃபி அந்த மாதிரி வச்சு தந்துட்டு இருந்தோம். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் வயசாகிடுச்சு இல்லைங்களா, மயக்க மது வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் காஃபி வச்சு தந்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். 1 by 1 சாமியும் கும்பிட்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ தளிகை போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வாழை இலையில் போட்டு தளிகை போடுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டாங்க. வீட்டில் அம்மா அப்பா சொந்தம் பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு விருந்து வச்சுருந்தோம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம். ஸோ சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. பொங்கல் வந்து இப்படி தான் போச்சு எங்களோடது எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ மாமனார் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும், பொங்கலுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி தளிகையெல்லாம் போட்டு பிரசாதமெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்த நாள் வந்து என்னோடய நாத்தனார் வந்திருந்தாங்க. ஸோ என்னோடய அண்ணியார் அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட வச்சுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க அந்நாளைக்கு. ஸோ விலாகோட எண்டிங்க்கு வந்துட்டோம். பொங்கல் செலிப்ரேஷன் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த vlog. இனி நெக்ஸ்ட்டு vlogல உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன். ஸோ வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் மோர் வீடியோஸ் என்னால் போட முடியும்.